அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளைய தினம் வர இருக்கின்ற பங்குனி உத்திரம் வர இருப்பதால் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அனைவருமே இந்த பதிவை நீங்க பார்த்து இந்த பதிவில் சொன்னவாறு நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. சில குடும்பங்கள் எல்லாமே கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நமக்கு முன்னால் வாழ்ந்து முடிந்த தலைமுறையினருக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே இருந்திருக்காது. தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைமுறைக்கும் சந்தோஷம் கிடைக்காது. அடுத்த சந்ததியினர் இப்போது குழந்தைகளாக பிறந்திருப்பாங்க அல்லவா? இந்த தலைமுறையிலுமே பிறந்த குழந்தைகளும் கஷ்டப்படுவாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் நிறைய குடும்பங்கள்ல இருக்குங்க. இப்படி தொடர்ந்து 3 தலைமுறைகளாக சில கஷ்டங்கள் ஒரு குடும்பத்தை பின்தொடர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இல்லையா? ஒரு குடும்பத்திற்கு சதா காலமும் அதாவது எப்போதுமே கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த குடும்பத்துல இருப்பவங்க நிம்மதியாகவே வாழ முடியாமல் தவிச்சு வருவாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இது போல ஏதாவது கஷ்டம் இருந்தால் சரி, அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க விடுபட நாளைய தினம் முருகர் வழிபாட்டை அதாவது நம்மளுடைய தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய வழிபாட்டை குடும்பத்தோடு நீங்க சேர்ந்து இந்த வழிபாட்டை கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுங்க. நம்ம இந்த வழிபாடு எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்கா தேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை நாளைய தினம் பங்குனி உத்திரத்தன்று யாரெல்லாம் கடைபிடிக்கீங்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கும் நீண்ட நாள் துன்பம் கூட ஒரு நொடி பொழுதில விலகும். அதற்கு முருகர் தான் பொறுப்புங்க. அதற்கான வழிபாடு என்னன்னு பார்த்தோன்னா நாளைய தினம் காலையிலே சுத்தபத்தமாக குளித்துவிட்டு முருகரை வழிபாடு செய்யுங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா முருகருக்கு 6 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். 6 விளக்குகளிலுமே கட்டாயம் நெய் தீபம் அதாவது சுத்தமான பசு நெய் தீபம் ஊற்றி தான் நீங்க தீபம் ஏற்றணுங்க. அது ரொம்பவும் மிக மிக சிறப்பு. வருடத்திற்கு ஒரு நாள் தானே இப்படி ஏற்ற போகிறீங்க. அதனால தான் சுத்தமான நெய் வாங்கி அதில் விளக்கு போட்டு பாருங்களேன். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். தீப வழிபாடு என்பது முதல் வழிபாடுங்க. இரண்டாவதாக பங்குனி உத்திரத்தன்று நீங்க செய்ய வேண்டியது அன்னதானம். அன்னதானமா நிறைய செலவு செய்ய வேண்டுமா என்றெல்லாம் நீங்க நினைக்க கூடாதுங்க. பங்குனி உத்திரத்தன்று 2 பேருக்கு தயிர் சாதம் வாங்கி அன்னதானம் கொடுத்தாலும் அதன் மூலம் அபரிவிதமான பலன் கிடைக்கும். 10 பேருக்கு நீர் மோர் வாங்கி தானம் கொடுத்து பாருங்களேன். குடும்பத்தில் தீயா எரிந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் கூட நிம்மதியான ஒரு தீர்வை அந்த முருகபெருமான் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். இது இரண்டாவது விஷயங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர் மோரை முருக பக்தர்களுக்காக தயார் செய்து நீங்க கொடுக்கலாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். நாளை தினம் பங்குனி உத்திர நாளை அனைவருமே அவங்கவங்க குலதெய்வ கோவிலான சாஸ்தா கோவிலுக்கு சென்று வழிபடுவாங்க. அங்கு கூட நீங்க ஒரு சிறிதளவு சின்ன அமைப்பில் கூட பந்தல் அமைத்து அந்த இடத்திலிருந்து நீங்க நீர் மோரை தானம் செய்தால் ரொம்பவும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்குங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அப்பன் முருகனை பாதங்களை பார்த்து நீங்க வணங்கணுங்க. அவரது பாதங்களை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி வழிபாடு செய்தால் உங்களுடைய துன்பங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்குங்க. நம்முடைய இந்து சாஸ்திரத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. கடவுளை கடவுளுடைய பாதத்தை பார்த்து வணங்கினாலும் பெரிய புண்ணியம்தான். இருந்தாலும் நாளைய தினம் பங்குனி உத்திரத்தன்று முருகபெருமானின் திருப்பாதங்களை எவர் ஒருவர் 2 கண்கள் குளிர தரிசனம் செய்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில செய்த பாவங்கள் எல்லாமே விலகும், கஷ்டங்கள் எல்லாமே தீரும் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க. முருகரின் பாதங்களுக்கு அத்தனை கருணை இருக்கிறது, அத்தனை சக்தி இருக்கிறது. எத்தனையோ ஞானிகள் மகான்கள் முருகரின் பாதத்தை வணங்கி தான் மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்க என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. நீங்களும் முருகனுக்கு விளக்கு போடவில்லை, முருகனை நினைத்து அன்னதானம் செய்யவில்லை, முருகனை புகழ்ந்து பாடவில்லை என்றாலும் சரி, நாளைய தினம் முருகரது பாதங்களை மட்டும் பார்த்து நீங்க வணங்கித்தான் பாருங்களேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சுபிட்சம் கிடைக்கும் என்பதை நீங்க நாளைய தினம் பங்குனி உத்திரத்தன்று நீங்க வழிபடுவதில் நீங்க இந்த வருடம் முழுவதும் வழிபட்ட பலனை நீங்க உங்களுக்கு கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லைங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷமே இருக்காது. அடுத்த பங்குனி உத்திரம் வரும் நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு உயரத்திற்கு சென்று இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.